வணக்கம், இது தந்தியின் இன்று. வரவேற்பது ரஞ்சித். விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு. பாலியல் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்க சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என மம்தா பானர்ஜி உறுதி என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 573 கோடி ரூபாயை விடுவிக்கவில்லை. நிதி கொடுப்பதற்கு புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மத்திய அரசு அழுத்தம் கொடுப்பதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று குற்றச்சாட்டு. கல்வித்துறையில் தங்களது கொள்கைகளை திணித்து மனித வளத்தை சீர்குலைக்கும் முயற்சி என மத்திய அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி கட்சியின் முதல் மாநாடு நடத்த விஜய் திட்டம். அனுமதி கோரி விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் இன்று மனு. கிருஷ்ணகிரி போலி என்சிசி முகாமில் மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம். புலன் விசாரணை அறிக்கையை செப்டம்பர் 4ஆம் தேதி தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிதாக 150 அதிநவீன சொகுசு பேருந்துகள் கொடியசைத்து தொடங்கி வைத்து பேருந்தில் இன்று பயணம் செய்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு 10 நாளில் தூக்கு தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இன்று திட்டவட்டம். மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் வேண்டுகோள். கேரளாவில் நடிகைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் விவகாரம். புகார் அளித்தால் விசாரிக்கப்படும் என தேசிய மகளிர் ஆணையம் அறிவிப்பு. நடிகர் சித்திக், இயக்குனர் ரஞ்சித் உட்பட 18 பேர் மீது வழக்கு பதிவு. மாநிலங்களவையில் பெரும்பான்மையை எட்டியது பாஜக. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தற்போதைய பலம் 121ஆக உயர்வு. புதிய கல்விக் கொள்கையை ஏற்க வலியுறுத்தி தமிழகத்துக்கான கல்வி நிதியை விடுவிக்காமல் மத்திய அரசு அழுத்தம் தருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. PM ஸ்ரீ திட்டத்தின் மூலம் புதிய கல்விக் கொள்கையில் இணைய தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கீட்டு தொகை 573 கோடி ரூபாயை இதுவரை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 573 கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டியது ஜூன் மாதத்துடைய அந்த பணம் இன்னும் வராமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரம் குறித்து தமிழக எம்பிக்கள் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதாக குறிப்பிட்ட அவர் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் அதேபோன்று துறையோட அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களையும் நாங்கள் சந்தித்து நாங்கள் கோரிக்கையை வைத்தோம். முன்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மொழி என்று வரும்போது தயவு செய்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள்ட்ட ஒன்றிய அரசு நான் சொல்றது நீங்கள் தேன் கூட்டில் கை வைக்கிற மாதிரி தான். இதனிடையே நிதி வழங்காத போதிலும் தமிழக ஆசிரியர்கள் சம்பளம் உள்ளிட்ட செலவினங்களில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்தார். மறுபுறம் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு முதல் தவணை நிதியை விடுவிக்காத மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தங்களுடைய கொள்கைகளை கல்வித்துறையில் திணித்து மனித வளத்தை சீர்குலைக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இதனிடையே மத்திய அரசு நிதி வழங்காமல் இருப்பது பள்ளி கல்வித்துறை செயல்பாட்டிற்கு தடைக்கல்லாக உள்ளதாக கூறிய மதிமுக எம்பி துரை வைகோ அரசியல் பார்க்காமல் தமிழகத்திற்கு நிதி வழங்க வலியுறுத்தினார். மேற்கு வங்கத்தில் பாலியல் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் வகை செய்யும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர் அமைப்பினர் நேற்று பேரணி நடத்திய நிலையில் போராட்டக்காரர்களை போலீசார் தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர். இந்நிலையில் நேற்றைய போராட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக இன்று மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது. அதன்படி மேற்கு வங்கம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பாஜகவினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹூக்ளி உள்ளிட்ட இடங்களில் பாஜகவினர் ரயில் மறியலில் ஈடுபட முயற்சித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. பதற்றம் நிறைந்த பகுதிகளில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் ஹெல்மெட் அணிந்து பேருந்தை இயக்கினர். பந்த் காரணமாக தலைமைச் செயலகம், முதல்வர் மம்தா பானர்ஜியின் வீடு உள்ளிட்ட இடங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது. அதே சமயம் முழு அடைப்பு போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் குறிப்பிடத்தகுந்த பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் இளநிலை மருத்துவர்கள் சார்பில் கொல்கத்தாவில் பேரணி நடைபெற்றது.
திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாணவர்கள் அமைப்பு நடத்திய பேரணியில் பங்கேற்று பேசிய முதல்வர் மம்தா பானர்ஜி மேற்கு வங்க மாநிலத்தின் மீது அவப்பெயரை ஏற்படுத்த பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்க வகை செய்யும் வகையில் மாநில சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். போராடி வரும் மருத்துவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும். போராட்டம் நடத்திய மருத்துவர்களின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது. பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு 10 நாட்களில் மரண தண்டனை கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் சட்டப்பேரவையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும். முழு அடைப்பு போராட்டத்திற்கு இடையே மேற்கு வங்க பாஜக நிர்வாகி பிரியாங்கு பாண்டே கார் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். மம்தா பானர்ஜி பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு விரைவில் மரண தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் எனவும், இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக வரும் சனிக்கிழமை முதல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். இதற்கிடையே பெண் பயிற்சி மருத்துவருக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலைக்கு எதிராக நீதி கேட்டு அடுத்த 7 நாட்களுக்கு மேற்கு வங்க மாநிலத்தில் தர்ணா போராட்டம் நடத்தப்படும் எனவும் அம்மாநில பாஜக அறிவித்துள்ளது. ரஞ்சித். நன்றி ரமேஷ்குமார். எதிர்காலத்தில் ஆண் குழந்தைகளே பிறக்காது என்று சமீபத்திய ஆய்வு முடிவு ஒன்று அதிர்ச்சியூட்டுகிறது. மேலும் புதிய பாலினம் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருப்பது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மருத்துவ வல்லுநருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. மனித உடலில் உள்ள XY ஆகிய குரோமோசோம்கள் தான் கருவுறுதலின் போது சிசுவின் பாலினத்தை தீர்மானிக்கின்றன. பெண் சிசுக்களுக்கு X குரோமோசோம் மட்டுமே இருக்கும் நிலையில் X உடன் Y இருந்தால் ஆண் சிசு என அறியப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்க மருத்துவ ஆய்விதழான PNAS-இல் வெளியாகி இருக்கும் ஆய்வு முடிவு ஒன்றில் ஆண் சிசுவை தீர்மானிக்கும் Y குரோமோசோம்களின் மரபணுக்கள் தொடர்ந்து குறைந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்த சில மில்லியன் ஆண்டுகளில் இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் Y குரோமோசோம்கள் முழுமையாக இல்லாமல் போய்விடும் என்றும், இதன் காரணமாக ஆண் குழந்தைகளே பிறக்காத சூழல் ஏற்படும் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சியூட்டுகின்றனர். இது மனிதர்களின் இனப்பெருக்க ஆற்றலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர். இது தொடர்பாக ஜப்பானின் மிக பழமையான எலி இனமான ஸ்பைனி ரேட் எனப்படும் முள்ளந்தண்டு எலிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் பல எலிகளிடம் Y குரோமோசோம் இல்லாததால் அவை வேறு புதிய பாலினத்தை உருவாக்கும் மரபணுவை கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மனித இனத்தில் Y குரோமோசோம்கள் முற்றிலுமாக மறையும் போது அது ஆண் இனத்தின் முடிவுக்கு வழிவகுக்கும் என கூறுகின்றனர். ஆனால் மனித உடல் இந்த நிலையை எட்டுவதற்கு இன்னும் 11 மில்லியன் ஆண்டுகள் ஆகலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. Y குரோமோசோம்களின் அழிவு ஆண் இனத்தை முடிவுக்கு கொண்டு வருவது மட்டுமின்றி எலிகளிடம் நடத்தப்பட்ட சோதனையில் கண்டறியப்பட்டதை போல் மனித இனத்தில் வேறு புதிய பாலினம் தோன்றுவதற்கும் வழிவகுக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுபற்றி சென்னை கருத்தரித்தல் மையத்தின் ஆராய்ச்சி துறை தலைவர் முனைவர் கிருஷ்ண விக்னேஷிடம் பேசினோம். பொதுவா Y குரோமோசோம்கள் சுருங்கி வருவதற்கு என்ன காரணம்? ஃபுட் ஹாபிட்ஸ், மியூட்டேஷன்ஸ் சொல்லுவோம், ஜீன் பிறழ்வு. இதனால கூட இந்த ஜெனடிக்ஸ்ல வர மியூட்டேஷன்னால கூட இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படலாம். மனித இனத்துல வேற புதிய பாலினம் தோன்றலாம்னு இந்த ஆய்வு சொல்லுது. ஆண் பெண் இல்லாம வேற ஒரு ஜெண்டர் உருவாகுமா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நேச்சரா பாடியில பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது அப்நார்மாலிட்டி, நீங்க சொல்ற மாதிரி ஒரு X இல்லாமையோ இல்ல ஒரு Y இல்லாமையோ, ஒரு குழந்தை வரணும்னா அது XX இருக்கணும், இல்லாட்டி XY இருக்கணும், இல்ல XXY. இது சில நான் சொன்ன அந்த மியூட்டேஷன்ஸ் பிறழ்வுகள்னால, அந்த ஜெனட்டிக் மாறுபாடுகள்னால அந்த மாதிரி வரும். அப்படி வந்தாலும் நேச்சர் என்ன பண்ணுதுன்னா அந்த பிரெக்னன்சியை கண்டினியூ ஆக விடாது. நார்மலாவே அது அபார்ட் ஆகிரும். இப்போ Y பாதிச்சிருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு அங்க என்ன நடக்கும்? உங்களுக்கு Y எதை குறிக்குது? X எதை குறிக்குது? அந்த ஆண் உறுப்புகளை குறிக்குது. டெஸ்டிஸ், அந்த விந்துக்கள் குறிக்குது. அங்க அதுல டிஃபெக்ட் இருக்கும். அது உங்களுக்கு கம்மியா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். பெண்களுக்கு முகத்துல தாடி வளர்றது, மீச வளர்றத பார்த்திருப்பீங்க. இது நான் சொல்ல ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு சிம்பிளான ஒரு ஜெனட்டிக் டிஃபெக்ட்னு கூட சொல்லலாம், ஒரு அப்நார்மாலிட்டி, அவ்வளவுதான். அதே ஆண்களுக்கு மீசையே வளராத தன்மை எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேற்றுமைகள் தான் இருக்கலாம், அதாவது ஜெனட்டிக் டிஃபெக்டா இருந்தா. இதே மாதிரி ஒரு பாலினமே இல்லாம போகுங்கிறது அப்படி போச்சுன்னா அந்த குழந்தையே வராது, அவ்வளவுதான்.
ஆண்களிடம் இப்போதே இந்த பிரச்சனையின் தீவிரம் வெளிப்பட தொடங்கிவிட்டதாகவும் கூறுகிறார். இப்போ நம்ம இந்த ரிசர்ச் வந்திருக்கு, இது பாலினமே இல்லங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நாங்க என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, நிறைய ஆண்கள்ல வந்து ஸ்பெர்ம்ஸே இல்ல. அது வந்து அசோசோஸ்போமியான்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்துட்டு அந்த ஸ்பெர்ம் வந்து நல்ல ஸ்பெர்மா இருந்தா தான் நாங்க செலக்ட் பண்ணி அதை வந்து அதாவது ஃபெர்டிலைசேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். 100ல ஸ்பெர்ம்ஸ் வந்து ஆண்கள் வந்துட்டு மில்லியன்ஸ்ல கொடுக்கறாங்க. நாங்க இங்க லேப்ல அனலைஸ் பண்ணும்போது 100ல 4 ஸ்பெர்ம் நல்ல ஸ்பெர்ம் இருந்தாவே வந்துட்டு அவங்க வந்து நார்மல்னு நாங்க சொல்றோம். ஆனா அந்த 4 நல்ல ஸ்பெர்ம்ஸையே வந்து எங்களால கண்டுபிடிக்க முடியல. மனித உடலின் Y குரோமோசோம்கள் கொண்டிருந்த 1438 மரபணுக்களில் 1393 மரபணுக்கள் அழிந்துவிட்டதாக இந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்த அனுமதி கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் இன்று மனு அளித்தனர். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. மாநிலங்களவை உறுப்பினராக பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 11 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் மாநிலங்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 121ஆக உயர்ந்ததை அடுத்து பாஜக பெரும்பான்மையை எட்டியுள்ளது. ஜாமீனில் விடுவது விதி, சிறையில் அடைப்பது விதிவிலக்கு என்ற கொள்கை சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் பதிவு செய்த வழக்குகளுக்கும் பொருந்தும் என உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. தமிழ்நாட்டில் மக்கள் பயன்பாட்டிற்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிதாக 150 அதிநவீன சொகுசு பேருந்துகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்து பேருந்தில் பயணம் செய்தார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காக அனுமதி கோரி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் SP அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் இன்று மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மாநாட்டின் அதிகாரப்பூர்வ தேதியை விஜய் அறிவிப்பார் என தெரிவித்தார். விக்கிரவாண்டிக்கு கொடுத்துருக்குறோங்க, அது தேதி வந்து தலைவர் வந்து அறிவிப்பார். திமுகவில் சீனியர் ஜூனியர் சண்டை தொடங்கிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். ஆகவே இன்றைக்கு சீனியர் ஜூனியர் சண்டை திமுகவிலே தொடங்கிவிட்டது. இது பிள்ளையார் சொல்லி. கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி NCC முகாமில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பான வழக்கின் புலன் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சுரேஷ், கிருஷ்ணகிரி விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் வேறு என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது? இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றிய விவரங்கள் சொல்லுங்கள். இந்த சம்பவம் தொடர்பான அனைத்து விசாரணை அறிக்கைகளையும் செப்டம்பர் 4ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது தவிர இந்த பள்ளிக்கு நேரில் சென்று மாணவ மாணவிகளிடமும் அதேபோல் ஆசிரியர்களிடமும் பெற்றோரிடமும் விசாரணை நடத்தி ஒரு தனியாக ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கும் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த அனைத்து அறிக்கைகளும் செப்டம்பர் 4ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். கோவையில் அரை மணி நேரத்தில் 6 பிளேட் பிரியாணி சாப்பிடுவோருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பால் தனியார் உணவகத்தில் பிரியாணி பிரியர்கள் கூட்டம் அலைமோதியது. செய்தியாளர் கார்த்திக் வழங்கிய தகவல்கள் இவை. வெண்ணிலா கபடி குழு படத்தில் வரும் சூரியின் பரோட்டா காமெடி இன்றளவும் மக்களிடையே வயிறு வலிக்க சிரிப்பை வரவழைக்கும். இதேபோல் நிஜத்தில் கோவையில் உள்ள தனியார் உணவகம் அதே போன்று ஒரு போட்டியை நடத்தியுள்ளது. ஆனால் விதிமுறைதான் வேறு. 6 பிளேட் பிரியாணியை அரை மணி நேரத்தில் சாப்பிட்டால் 1 லட்சம் பரிசு என அறிவித்து போட்டி நடத்தப்பட்டது. போட்டி நடத்துவது குறித்து உணவகத்தின் உரிமையாளர் பாபி செம்மனூரிடம் பேசினோம். பிரியாணி இந்த மாதிரி நிறைய ஜாக்ஸ் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அறிவிப்பு வெளியானவுடன் கோவை மட்டுமன்றி பாலக்காடு, மலப்புரம் உள்ளிட்ட இடங்களிலிருந்தும் ஆண்கள், பெண்கள் என சுமார் 400க்கும் மேற்பட்டோர் பிரியாணி சாப்பிடும் குஸ்தியில் குதித்தனர். இது குறித்து போட்டி ஒருங்கிணைப்பாளர் சைனியிடம் பேசினோம். இங்கே பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. பல ஸ்டேட்லேருந்து ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். 24 hours இதை கண்டினியூ பண்ணுறதான பிளான் இருக்குது. போட்டியில் கலந்து கொண்ட வேலு சர்ஜூன் கூறுகையில், இதை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரு ஜாலிக்காக கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக கலந்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தா எல்லாருமே 1-1.5க்கு மேலே சாப்பிட முடியலைங்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் சாப்பிட்லான்னு போகிறேன்.
என்ன நிலவரம் தெரியல. நானும் சாப்பிட்டு ஜெயிக்கலான்ட்டு தான் வந்திருக்கிறேன். போட்டியில் பலர் ருசித்து பிரியாணியை சாப்பிட சிலர் 2 பிளேட் முடித்து 3வது பிளேட் வாங்கும்போது வாந்தி எடுத்ததால் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதனிடையே ஆட்டி சம்பாதித்த தனது மகனின் கல்விச் செலவுக்காக போட்டியில் பங்கேற்ற கணேசமூர்த்தி பிரியாணி சாப்பிட முடியாமல் பாதியில் வெளியேறியதால் கண் கலங்கினார். வந்தேன், சேர்ந்தேன், என் பையனை நினச்சி சேர்ந்தேன். நான் சாப்பிடணும்னு வரலங்க. பையன் 15 வயசு பையன், ஆர்டிசம் குழந்தை. இன்றைக்கி அந்த உணவு சாப்பிடும் போது அவனை நினச்சி தான் நான் சாப்பிட்டேன். சாப்பிடணும்னு வரல. போட்டியின் முடிவில் பிரியாணி சாப்பிட்டதற்கு ஏற்ப அனைவருக்கும் பரிசு தொகை வழங்கப்படும் என உணவகத்தின் உரிமையாளர் தெரிவித்தார். மேலும் பொழுதுபோக்கிற்காக பல போட்டிகளையும் விஷயங்களையும் செய்வதாக கூறிய பாபி, வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தனது சொந்த நிதியில் 100 வீடுகள் கட்டித்தர உள்ளதாக பொறுப்புடன் தெரிவித்தார். நம்ம போச்சே 1000 ஏக்கர் அந்த மாதிரி ஒரு இந்தியாஸ் பிக்கஸ்ட் ரிசோர்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. 1000 ஏக்கர்ல அதில் இந்த 100 ஃபேமிலிஸ்க்கு வீடு கட்டுறதுக்கு லேண்ட் கொடுக்க போறேன். இதனிடையே போட்டியில் பங்கேற்க வந்தவர்கள் சாலையின் முக்கிய சந்திப்பில் வாகனத்தை நிறுத்தியதால் அதற்கு போலீசார் அபராதம் விதிக்கும் நிகழ்வும் அரங்கேறியது. செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் கூடுதல் தகவல். உணவு பிரியர்கள் ஏராளமானோர் அந்த உணவகத்தில் குவிந்தனர். இதனையடுத்து சாலையில் அதிக அளவில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து போலீசார் அந்த வாகனங்களுக்கு அபராதம் விதித்தனர். மேலும் இந்த போட்டி அனுமதியுடன் நடத்தப்பட்டதா அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ரஞ்சித், நன்றி கார்த்திக். மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் நடிகர் சித்திக் உள்ளிட்ட 18 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரசாத். மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து ஹேமா கமிஷனின் அறிக்கை வெளியாகி கேரள சினிமாவில் புயலை கிளப்பியுள்ளது. நடிகர்கள் ஜெயசூர்யா, முகேஷ், மணியம்பிள்ளை ராஜு மற்றும் எடவேள பாபு ஆகியோர் தங்களிடம் அத்துமீறியதாக சில நடிகைகள் குற்றச்சாட்டை தெரிவித்தனர். ஆனால் தன்னிடம் ஏற்கனவே பணம் கேட்டு மிரட்டிய நடிகைதான் தற்போது பாலியல் புகார் சுமத்துகிறார் என்று கேரள நடிகர் முகேஷ் பதிலளித்துள்ளார். அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மலையாள நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பதவியை நடிகர் சித்திக்கும், அம்மா அமைப்பின் தலைவர் பொறுப்பை மோகன்லாலும், கேரள திரைப்பட அகாடமி தலைவர் பதவியை இயக்குனர் ரஞ்சித்தும் ராஜினாமா செய்தனர். ஆனால் நடிகர்கள் டோவினோ தாமஸ், வினோ மோகன் மற்றும் நடிகைகள் அனன்யா, சரையு ஆகிய 4 பேரும் ராஜினாமா செய்யவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கேரள அம்மா அமைப்பு தனக்கு உதவிகரமானதாக இருக்காது என்பதால் அதில் சேரவில்லை என்று நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி தெரிவித்துள்ளார். நடிகைகள் ரேவதி சம்பத், மினு முனீர், வங்காள நடிகை ஸ்ரீலேகா மித்ரா, சோனியா மல்ஹார் உள்ளிட்டோர் மலையாள திரையுலகினரால் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் அத்துமீறல்கள் குறித்து வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே நடிகை ரேவதி சம்பத் அளித்த புகாரின் கீழ் நடிகர் சித்திக் மீது பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தை சித்திக் நாட முடிவு செய்துள்ளார். தற்போது வரை நடிகைகள் அளித்த புகாரின் பேரில் சித்திக், இயக்குனர் ரஞ்சித் உட்பட 18 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மறுபுறம் பாலியல் குற்றச்சாட்டு குறித்து புகார் அளித்தால் விசாரிக்கப்படும் என்று தேசிய மகளிர் ஆணையம் அறிவித்துள்ளது. செய்தியாளர் பிரசாத் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த வழக்கு தொடர்பாக தற்போது பெண் IPS அதிகாரிகள் உள்ளிட்டோர் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் நடிகர் சித்திக் தனக்கு முன்ஜாமீனுக்கான நடவடிக்கையில் கேரள உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னொரு பகுதியில் இந்த வழக்கு தொடர்பான தடயங்களை சேகரிக்கும் வழியில் போலீஸ் அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். ரஞ்சித், நன்றி பிரசாத். உளுந்தூர்பேட்டை அருகே கிராமத்தை சுற்றியுள்ள சாலைகளில் மாந்திரீகம் செய்த மர்ம நபர்களால் அந்த ஊர் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்தியாளர் ஸ்ரீ பாலாஜி வழங்கிய தகவல்கள் இவை. ஊருக்குள் செல்லக்கூடிய வழிகளில் எல்லாம் மண்டை ஓடுடன் மாந்திரீகம் செய்தது போன்ற தோற்றம் இருந்ததால் ஒட்டுமொத்த கிராமமே பீதியில் உறைந்துள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பெரியப்பட்டு கிராம பொதுமக்கள் இன்று வழக்கம் போல் வெளியே சென்ற நிலையில் அவர்களுக்கு எல்லையில் அதிர்ச்சி காத்திருந்தது. ஊரை இணைக்கும் 3 சாலைகளிலும் மாந்திரீகம் செய்யப்பட்ட மண்டை ஓடு மற்றும் மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட செய்வினை பொருட்கள் கிடந்ததால் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் பீதிக்குள்ளான கிராம மக்கள், மாணவர்கள் வெளியே செல்லாமல் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கினர். இதுகுறித்து பெரியப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை, பராசக்தி ஆகியோர் கூறுகையில், எங்கள் ஊருக்கு சுற்றி 3 பகுதியிலையும் பூசணிக்காய், மண்டை ஓடு, ஊமத்தங்காய், எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் அறுத்து யாரையும் மாந்திரிகம் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. எங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க வெளியில் போகிறதுக்கு ரொம்ப அச்சப்படுறாங்க. ஜுரம் அடிக்குது, கை காலம் வலிக்குது, முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு எனக்கு ஓடி வந்து எல்லாம் அழுது
ஊர்லேருந்து புள்ளி ஊக்குறாமே நடுக்கில் எடுத்து போய் கட்டுக்கு 4 மூலையும் இந்த மாதிரி செய்கிறாங்க. நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஊரில் வேலை செய்யத்தான் நாங்கள் ஓடி பார்த்தா. இதனிடையே பெரியப்பட்டு கிராமத்தினருடன் தகராறில் ஈடுபட்ட குறிப்பிட்ட ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் மாந்திரீகம் செய்திருக்கலாம் என சந்தேகித்த ஊர் மக்கள் விளைநிலங்கள் வழியாக சென்று திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்த போலீசார் கிராம மக்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தி நின்று நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.